வணக்கம், நான் உங்கள் மோகனா. மாலை மலர் செய்திகள் 9/8/2025 மாலை மலர் செய்தி இல்ல, சினிமா செய்திகள். மாலை மலர் சினிமா செய்திகள் 9/8/2025 சனிக்கிழமை. வாங்க சினிமா செய்திக்குள்ள போகலாம். முத்த காட்சியில் வசந்த் ரவி, தரமணி ராக்கி, அஸ்வின் ஜெயிலர் படங்களில் நடித்த வசந்த் ரவி இந்திரா என்ற புதிய படத்தில் நடித்துள்ளார். அவருக்கு ஜோடியாக மெரின் பிர்ஜாடா நடித்துள்ளார். நடித்து உள்ளார். வில்லனாக நடிக்கிறார். அனிகா கல்யாண் உள்ளிட்டோர் நடித்துள்ள படத்தில் சபரிஷ் நந்தனா இயக்கியுள்ளார். ஒளிப்பதிவு பிரபு ராகவ், இசை அஜ்மல். படத்தின் முதல் தோற்றம் சமீபத்தில் வெளியானது. அதில் வசந்த் ரவி, மெரின் பிர்ஜாடா லிப் பிளாக் காட்சி வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விரைவில் திரைக்கு வரவுள்ள இந்திரா படம் குறித்து இயக்குனர் சபரிஷ் நந்தா கூறும்போது, ஒரு குற்ற வழக்கை விசாரிக்கும் சூழலில் போலீஸ் அதிகாரியாக வசந்த் ரவிக்கு பார்வை பறிப்போகிறது. அவர் பணியில் இருந்து நீக்கப்படுகிறார். பணியில் இருந்து வெளியேற்றம். அவர் கொலையாளியை வேட்டையாட தீர்மானிக்கிறார். அவரை மோதவிட்டு வேடிக்கை பார்க்க நினைக்கிறார். சுனில் இருவரும் இடையேயான ஆடுபுலி ஆட்டமே படத்தின் கதை. இதுவரை பார்க்காத த்ரில்லர் கதை களம். இது நிறைய ஆச்சரியங்கள் ரசிகர்களுக்காக காத்திருக்குது. அதேவேளை காதல், முத்த காட்சி, ரொமான்ஸ் காட்சிகளும் உண்டு. தமிழ், தெலுங்கு மொழிகளில் படம் வெளியாகி இருக்கிறது என்றால் JSM மூவி புரொடக்ஷன்ஸ் மற்றும் எம்ரா என்டர்டைன்மெண்ட் சார்பில் ஜாபர் சாதிக், இர்பன் மாலிக் தயாரித்துள்ளார். ட்ரெண்ட் ஆர்ட்ஸ் ரவிச்சந்திரன் வெளியிடுகிறார். வருகிற 22ஆம் தேதி படம் திரைக்கு வருகிறது. அடுத்ததை பார்ப்போம். சினிமா செய்திகள். நன்றி என்ற வார்த்தையின் அர்த்தம் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள், SA சந்திரசேகர் அவர்கள் ஐயா விஜயகாந்த் கேப்டன் ஐயாவை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம். அதுல நன்றி என்ற வார்த்தையின் அர்த்தம் விஜயகாந்த் ஐயா தான். RK செல்லுமணி இயக்கத்தில் விஜயகாந்த் ஐயா அவர்கள் நடிப்பில் கடந்த 1991ஆம் ஆண்டு வெளியான படம் கேப்டன் பிரபாகரன். பாட்டு ஆட்டமா தேரோட்டமா, பாட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 100வது படமான இந்த படம் திரைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுடன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் என்ற பட்டத்தையும் பெற்று தந்தது. அவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 25. ஆனா நம்மளோடு அவர் இல்லை. இந்நிலையில் படம் வெளியாகி 34 ஆண்டுகளுக்கு பிறகு 4K தரத்திற்கு மாற்றப்பட்டு வருகிறது. 22ஆம் தேதி மீண்டும் படத்திரைக்கு வருகிறது. ஸ்பைரோ சினிமாஸ் கார்த்திக் வெளியிடுகிறார். இதையொட்டி படத்தின் ரிலீஸ் விழா சென்னையில் நடந்தது. விழாவில் தயாரிப்பாளர்கள் கலைப்புலி தானு, சிவா, இயக்குனர்கள் S சந்திரசேகர், RV உதயகுமார் அவர்கள், விக்ரமன் அவர்கள், பேரரசு அவர்கள், எழில் AR முருகதாஸ் அவர்கள், விஜயகாந்த் மகன் கேப்டன் மகன் அவர்கள் விஜய பிரபாகரன் அவர்கள், நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள், ரவி மரியா அவர்கள், சிங்கம் புலி உதயா, நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் உள்பட பலர் பங்கேற்றனர். விழாவில் MA சந்திரசேகர் அவர் பேசியதாவது, நன்றி என்பதற்கு அர்த்தம் கேப்டன் விஜயகாந்த் மனிதன் என்பதன் அர்த்தம் இதுவென்றால் விஜயகாந்த் அவர்கள் என் மகன் விஜயை சினிமாவில் பிரபலப்படுத்த வேண்டும் என நினைத்தேன். பெரிய நடிகரோடு நடிக்க வைப்போம் என்று நினைத்தேன். எந்த பெரிய நடிகரும் சம்மதிக்கவில்லை. ஏன் மனைவி என்னிடம் விஜயகாந்த் அவர்கள் நீங்கள் கேட்கலாமே என்று சொன்னார். அதற்கு நான் அவரிடம் கேட்டால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பண்ணி விடுவார். ஆனால் எனக்கு கேட்க தயக்கமாக இருக்கிறது என்று சொன்னேன். இல்ல, நீங்க அவருக்கு போன் பண்ணுங்க என்று கூறினார். சரி என அவருக்கு போன் பண்ணினேன். விஜி வீட்லயா இருக்கிறீர்கள்? ஆமாம் சார், என்ன சொன்னார். சரி, நான் 5 நிமிடத்தில் வீட்டிற்கு வருகிறேன், ஒரு உதவி வேண்டும் என்று சொல்லி போனை வைத்துவிட்டு குளிக்க போய்விட்டேன். நான் குளித்துவிட்டு வெளியே வந்ததும் என் பெட்ரூமில் விஜயகாந்த் அமர்ந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியாகிவிட்டேன். என்ன விஜி, நீங்க வந்துட்டீங்க என கேட்டேன். அதற்கு அவர் என்னிடம் நீங்க பேசும்போது உதவி என கேட்ட மாதிரி காதில் விழுந்தது. உதவி கேட்டு நீங்க என் வீட்டுக்கு வரக்கூடாது என்று கூறினார். இதுதான் மனிதன். தொடர்ந்து விஷயத்தை சொன்னேன். விஜயை எப்படியாவது சினிமாவில் நல்ல இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். உங்கள் தம்பியாக விஜய் நடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே எப்போ ஷூட்டிங் என கேட்டு தேதியை கொடுத்து விட்டார். படத்தில் நடிப்பதற்கு அவருக்கு ரூபாய் 1 லட்சம் அட்வான்ஸ் எடுத்து சென்றேன். அவர் வாங்கவே இல்லை. உதவி
என்று கேட்டீர்கள், அதனால் இந்த படத்திற்கு நான் பணம் வாங்க மாட்டேன் என கூறிவிட்டார். தொடர்ந்து செந்தூரபாண்டி படத்தின் படப்பிடிப்பு பொள்ளாச்சியில் நடந்தது. விஜயகாந்த் ஐயா அவர்கள் சரியான நேரத்திற்கு படப்பிடிப்பில் பங்கேற்று சிறப்பாக நடித்து கொடுத்தார். படமும் வெற்றி பெற்றது. கேப்டன் பிரபாகரன் படம் 34 ஆண்டுகளுக்கு முன்பு திரைக்கு வந்து வெற்றி பெற்றது போல் மீண்டும் ரீரிலீஸ் ஆகி அதே போல் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இவ்வாறு அவர் பேசினார். ஆட்டமா தேரோட்டமா பாடல் என்னை கொண்டாட வைக்கிறது. விழாவில் நான் ஏதாச்சும் சொன்னா அது பேப்பர்லேயே போட்டிருக்காங்க. விழாவில் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது, கேப்டன் பிரபாகரன் படத்தில் 2வது கதாநாயகி தான் நடித்தேன். ஆனால் படத்தில் இடம்பெற்ற ஆட்டமா தேரோட்டமா பாடல் என்னை மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைய செய்தது. பாடலை கொண்டாடுவது போல் இன்றும் என்னை ரசிக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள் என்றார். இதோ பாருங்க, அவர் என்னைக்குமே கேப்டன் தான். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அவருடைய ஆலயத்துல என்னைக்கும் சாப்பாடுகள் இன்னைக்கும் இல்லை அவருக்கு வழங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. அவருடைய இல்லத்துல எல்லாருக்குமே ஆலயத்துல சாப்பாடு வழங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுவும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. வாங்க அடுத்த செய்தியை நாம் பார்க்கலாம். வாங்க, சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் நாளை நடக்கிறது. சினிமாவை போல் சின்னத்திரைக்கு என தனி ரசிகர்கள் கூட்டம் இருந்து வரும். தினமும் ஒளிபரப்பாகி வரும் தொடர்களின் கேரக்டர்கள் பார்வையாளர்களுடன் ஒன்றி உறவாடி வருகிறது. இந்த நிலையில் சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் வருகிற நாளை விருகம்பாக்கம் AKR திருமண மண்டபத்தில் நடக்கிறது. 1652 பேர் மண்டபத்தில், அதாவது 1652 பேர் வாக்களிக்கின்றனர். இந்த சங்கத்தில் தற்போதைய தலைவராக சிவன் சீனிவாசன் இருந்து வருகிறார். மீண்டும் தலைவர் பதவிக்கு சிவன் சீனிவாசன் போட்டியிடுகிறார். அவரது அணியில் பொதுச் செயலராக நிரோஷாவும், பொருளாளர் பதவிக்கு ஜெயந்தி, துணைத் தலைவருக்கு சதீஷ் தரமணி ஆகியோரும், இணை செயலாளர் பதவிக்கு ஜீவா ரவி, புர்லா போஸ், சவால் ராம், எலிசபெத் காரேஜ் மற்றும் செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு 14 பேரும் சிவன் சீனிவாசன் அணி சார்பில் போட்டி இடுகின்றனர். பரத் அணியில் செயலாளர் பதவிக்கு வி நஜிந்தரும், பொருளாளர் பதவிக்கு கற்பகவள்ளி அவர்களும், துணை செயலாளர் பதவிக்கு ஆதித்யா அவர்களும், ராஜ்காந்த் அவர்களும் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். தினேஷ் அவர்கள் அணியில் பொதுச் செயலாளர் பதவிக்கு அசோக் சாமுவேல் அவர்கள், பொருளாளர் பதவிக்கு அழகப்பன் அவர்கள் ஆகியோரும், துணைத் தலைவர் பதவிக்கு அறந்தாங்கிய சங்கர் அவர்களும், மீனாகுமாரி அவர்களும் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். தேர்தல் பிரச்சாரத்தில் 3 அணிகளும் தனித்தனி தேர்தல் அலுவலகம் அமைத்து பிரச்சாரத்தின் ஈடுபாட்டு வந்தனர். இது தவிர தலைவர் பதவிக்கு நடிகை ஆர்த்தி அவர்கள் சுழற்சியாக போட்டி இடுகின்றனர். அடுத்த செய்தியை பார்க்கலாம். விக்ரம் பிரபு அவர்கள் படத்தோற்றத்தை வெளியிட்ட லோகேஷ் கனகராஜ். இவர் பிரபு ஐயாவுடைய மகன். தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் விக்ரம் பிரபு படத்தோற்றத்தை வெளியிட்ட லோகேஷ் கனகராஜ் அவர்கள், அறிமுக இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள் இயக்கத்தில் விக்ரம் பிரபு அவர்கள் நடிப்பில் உருவாகும் படம் சிறை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ சார்பில் MSS ரவிக்குமார் அவர்கள் தயாரிப்பில் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு படம் உருவாகி உள்ளது. படத்தின் அசத்தலான முதல் தோற்றத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்று சமூக வலைதளங்களில் வெளியிட்டார். முதல் தோற்றம் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்று வருகிறது. ஒரு காவல் அதிகாரிக்கும் விசாரணை கைதிக்குமாரான பயணம்தான் இப்படத்தின் கதை. டானாக்காரன் படத்தின் இயக்குனர் தமிழ் உண்மையில் சந்தித்த தனது அனுபவத்தை வைத்து கதையை எழுதியுள்ளார். படத்தில் விக்ரம் பிரபு அவர்கள் ஜோடியாக நடிக்க ஆனந்தா அவர்கள் நடித்துள்ளார். படத்தின் தயாரிப்பாளரான SS ரவிக்குமார் அவர்கள் மகன் LK அக்ஷய் குமார் அவர்கள் இப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாகிறார். அவருக்கு ஜோடியாக அனிஷ்மா அவர்கள் நடித்துள்ளார். பெரும் பொருட்செலவில் உருவாகியுள்ள இந்த படத்திற்கு ஜஸ்டின் பிரபாகர் அவர்கள் இசையமைத்துள்ளார். படத்தின் படப்பிடிப்பு சென்னை, வேலூர், சிவகங்கை ஆகிய பகுதிகளில் நடத்தி முடிக்கப்பட்டு உள்ளது. தற்போது படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வருகிறது. விரைவில் இசை மற்றும் ட்ரெய்லர் மற்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புடன் வெளியாகி உள்ளது. வரலட்சுமி பூஜை செய்த ஸ்னேகா, சினிமா நடிகை ஸ்னேகா
வரலட்சுமி விரதம் நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நடிகை ஸ்னேகா அவர்கள் மற்றும் சின்னத்திரை நடிகைகள் மெட்டிஒலி சாந்தி அவர்கள் மெட்டிஒலி சாந்தி அவர்கள், சந்தியா அவர்கள் ஆகியோர் தங்களது வீடுகளின் வரலட்சுமி பூஜை செய்து வழிபட்ட புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனர். ரொம்ப நன்றிங்க. அடுத்தது வானரன் விமர்சனம். வானரன் விமர்சனம் இந்த பாருங்க. மனைவியை இழந்து மகளுடன் வாழ்ந்து வரும் பிஜேஷ் நாகேஷ் ஆஞ்சநேயர் வேடமிட்டு வீதி வீதியாக காணிக்கை பெற்று வாழ்க்கை நடத்தி வருகிறார். போதிய வருமானமின்றி தவித்து வரும் பிஜேஷ் நாகேஷ் தனது ஒரே மகளின் சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்ற முடியாமல் பரிதவிக்கிறார். இந்நிலையில் திடீரென மகள் வர்ஷாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஏற்கனவே குடும்பத்தை நடத்த தள்ளாடி கொண்டிருக்கும் பிஜேஷ் நாகேஷ் மகளின் மருத்துவ செலவு இடியாக வந்து விடுகிறது. அறுவை சிகிச்சைக்கு பல லட்சங்கள் செலவானாலும் மகளை காப்பாற்ற அங்கும் இங்கும் போராடுகிறார். அவரது போராட்டம் வென்றதா? மகளின் நிலை என்ன ஆனது என்பதை படத்தின் மீதிகதை. அனுதாபத்தால் மீதிகதை. அனுமந்தராவ் என்ற கேரக்டரில் ஆஞ்சநேயர் வேடமிட்டு காணிக்கை பெறும் காட்சியில் கலகலப்பு, குழந்தையை காப்பாற்ற போராடும் உணர்வு, போராட்ட காட்சிகளில் பார்வையாளர்களை கலங்க வைக்கிறார் பிஜேஷ் நாகேஷ். படத்தின் கதைக்கு பெரிய பலமாக இருப்பது குழந்தை நட்சத்திரம் வர்ஷா. அவரது மழலை உச்சரிப்பு, உடல் மொழியும் படத்துக்கு பெரிய பலத்தை சேர்த்துள்ளது. கதாநாயகியாக நடித்துள்ள அக்ஷயா காட்சிகள் வந்தாலும் மனதில் நிற்கிறார். விஜயகாந்த் அவர்கள் உருவத்தில் நாமக்கல் டி ராஜேந்தர் போல் ஜூனியர் டிஆர் நடிப்பு ஓகே ரகம். நாஞ்சில் விஜயன் அவர்கள், தீபா அவர்கள், சங்கர் ஆதேஷ் அவர்கள், பாலா எஸ் பாலாஜி அவர்கள், லொல்லு சபா அவர்கள், ஜீவா அவர்கள், சிவகுரு அவர்கள், ராம்ராஜ் அவர்கள், வெங்கடேஷ் அவர்கள் ஆகிய நடிப்பு ரசிக்க வைக்கிறது. ஷாஜகான் இசை, நிரன் சந்திரன் ஒளிப்பதிவு எளிமையோடு ரசிக்க வைக்கிறது. வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் தனது பின்னணியை திரையில் நேர்த்தியாக காட்டியிருக்கிறார் இயக்குனர் ஸ்ரீராம் அவர்கள். பத்மநாபன் அவர்கள் படத்தின் கதாநாயகன் பல இடங்களில் ஏற்படும் நாடகத்தன்மையை குறைத்திருந்தால் இன்னும் படத்தை கூடுதலாக ரசிக்கலாம். இவர் ஃபைட்ல ரொம்ப வருவாருங்க. விநாயகனை கைது செய்து சிகிச்சை அளிக்க வேண்டும் அரசியல் கட்சியினர் கோரிக்கை. இவர் நிறைய படத்தை நடிச்சிருக்காரு. வில்லன் கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு. இதை பாருங்க. ஜெயிலர் படத்தில் வில்லன் கேரக்டரை நடித்து மிகவும் பிரபலமானவர் விநாயகன். திமுரு மற்றும் பல படங்களில் நடித்திருந்தாலும் ரஜினி அவர்களுடைய நடித்த ஜெயிலர் படம் தான் அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்று விட்டது. அவரது போதாத காலம் அடிக்கடி போதையில் சர்ச்சையில் சிக்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அடூர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விநாயகர் ஒரு பதிலை வேட்டியிருந்தார். அதில் பாடகர் கேசுதாஸ் அவர்கள் ஆடூர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரை குறித்து அவதூறு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். பின்னர் தனது கருத்துக்களை திரும்ப பெற்றார். இதையடுத்து எர்ணாகுளம் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முகமது ஷியாஸ் விநாயகன் பற்றி கூறுகையில், விநாயகர் கலைஞர்களை அவமதிக்கும் ஒருவராக மாறி வருகிறார். விநாயகன் அரசாங்கம் தண்டிக்கவில்லை என்றால் பொதுமக்கள் வீதிகளில் கையாள்வார்கள். அவரை கைது செய்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றார். இதுபோல் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பலரும் கருத்து தெரிவித்துள்ளார்கள். குடிச்சிட்டா என்ன வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. கேசுதாஸ் ஐயா அவர்கள்லாம் பாடலில் பெரிய பெரிய பாடல் ஐயப்பன் பாடலாம் பாடியிருக்காங்க. அதனால் இது நம்மளுக்கு இருந்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, சினிமா செய்திகள் இத்துடன் முடிவடைகிறது. நேரும் வேறொரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. டாடா பை பை, see you. நன்றி, வணக்கம்.